அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களுக்கு மேலாக தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் தலைநகரான சென்னையில், அதுவும் பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பாக 10 நாட்களுக்கு மேலாக தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். இது சம்பந்தமாக அவர்கள் தெரிவிக்கையில், நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்துரைக்கிறோம், அவர்கள் அதற்கு உரிய தீர்வுகளை காணவில்லை என்று அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இது சம்பந்தமாக அந்த துறையின் அமைச்சர் அவர்களும் மற்றும் பெருநகர சென்னை மாநகரத்தின் மேயர் அவர்களும் உரிய முறையில் அவர்களிடம் பேசி அதற்கு உண்டான தீர்வுகளை காண வேண்டும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும். மேலும் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையிலே தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்து வாக்குகள் சேகரித்தார்கள். அதற்கு இன்றளவும் உரிய முறையில் அவர்களுக்கு உரிய முறையில் தீர்வு கிடைக்கவில்லை. மேலும் கொரோனா காலகட்டத்தில் தங்களுடைய உயிரை துச்சமாக நினைத்து அனைத்து சேவைகளையும் செய்து வந்தார்கள் என்பதை இந்த தமிழ்நாடே அறியும், தமிழக மக்களும் அறிவார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் அவர்களிடம் இதுவரை வந்து கலந்து ஆலோசித்து அதற்கு உரிய தீர்வு காணவில்லை என்பதே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத அமைச்சர் ஒருவர் அதற்கு விளக்கம் அளிக்கிறார். அது பொருத்தமானதாக இல்லை என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மேலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களும் அவர்களின் கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை அவர்களிடம் பெற்று அதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது மத்திய அரசு ஒருபுறம் தனியார் மயம் என்றால், தமிழக அரசும் மத்திய அரசுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று தமிழக அரசும் தனியார் மயத்தை தற்பொழுது ஊக்குவித்து வருகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தூய்மை பணியாளர்களின் நலன் கருதி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவர்களுக்கு உரிய முறையில் செய்து தர வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.